ஆர்மியோ? ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். ஆர்மி லைஃப்னு പറഞ്ഞാലേ அன்சர்டன் ആണ്. ஹாலிடேஸில் அமரன் படம் ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிட்டு இப்போ திங்கக்கிழமை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுலேயுமே பெரிய வசூலை பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே முக்கியமாக தமிழ்நாட்டில் பெரிய வசூல், ஓவர்சீஸில் பெரிய வசூல், கேரளாவில் பெரிய வசூல் எடுத்திருக்கு, அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாவில் நல்ல வசூல் எடுத்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். லக்கி பாஸ்கர் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளுமே சரியான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு வெற்றியை நோக்கி பக்கத்தில் போயிடுச்சு. இந்த படம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, அப்புறம் பிளட்டி பெக்கர் பிரதர் இந்த 2 படமும் நேற்று திங்கட்கிழமை ரொம்ப மண்ணங்க பிடிச்சு, சுத்தமாக வசூலே இல்லை. எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போமா. அப்புறம் பூல்புலையா 3 சிங்கம் அகைன் இந்த 2 படங்களுமே நேற்று வந்து ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நேற்று ஃப்ரேமே ரொம்ப ஈஸியாக தான் வச்சேன், ஏன்னா அந்த சமயத்தில் எல்லாருமே இந்த பாட்டை பயங்கரமாக பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது நிறைய பேரால் கெஸ் பண்ண முடியும். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்தில் அழகாய் பூக்குது அப்படிங்கிற பாட்டு, சிம்சன் ராஜ், குருதேவன் ஸ்ரீனிவாசன், சினேஷா பாபா அப்படிங்கிறவங்க, அப்புறம் நூர் முகமது, ஸ்ரீ பிரவீன் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃப்ரேம்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த படம் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு ஃப்ரேம். நான் வேணால் ஒரு க்ளூ கொடுக்குறேன். பட்டம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி முடிகிற வரையும் ரத்தம் தெறிக்க சண்டை. அப்படியே நம்மளுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே நம்ம யாரையாவது ஒரு 4 பேரை போட்டு இழுத்து போட்டு அடிக்கலாமான்னு தோணும். ஸோ அப்படி ரீசெண்டாக வந்த ஒரு படம், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வெனம் த லாஸ்ட் டான்ஸ் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 85 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் இதுவரையும் 12 நாளில் 54 கோடி 74 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 319 மில்லியன் டாலர் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2680 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கா அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம், இந்த படமுமே சரியான வசூல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 5 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 35 லட்சம். மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் அப்புறம் வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. டோட்டலாக 16 கோடியே 15 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 80 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. லக்கி பாஸ்கர் டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 74 லட்சம், தமிழ்நாட்டில் 74 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் டே 1 ஒரு நம்பர் கலெக்ட் பண்ணிச்சு, அதை விட அதாவது தீபாவளி அன்னைக்கு ஒரு நம்பர் கலெக்ட் பண்ணிச்சுல, அதை விட அதிகமாக இருக்குது நேற்று மண்டே கலெக்ஷன். ஸோ இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகுறது. ஸோ டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 20 கோடியே 72 லட்சம், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 கோடியே நெருங்கி வந்துகிட்டு இருக்குது, 3 கோடியே 94 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 64 லட்சம், கேரளாவில் 9 கோடியே 58 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 59 லட்சம், ஓவர்சீஸில் 14 கோடியே 26 லட்சம், வேர்ல்டு வைடு 52 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டல் கலெக்ஷன். ஸோ ஒரு சரியான கலெக்ஷன். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பிரேக் ஈவன் கிட்ட பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு கழிச்சு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்புறம் பகீரா திரைப்படத்தோட டே 5 கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 1.5 கோடி. ஸோ டோட்டலாக 17 கோடியே 14 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 19 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பனி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 12 கேரளாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 77 லட்சம், கேரளாவில் டோட்டலாக 17 கோடியே 77 லட்சமும், வேர்ல்டு வைடு 27 கோடியே 76 லட்சம். சிங்கம் அகைன் டே 4 இந்தியாவில் வந்து 21 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 27 கோடியே 85 லட்சம். இந்த படத்தோட ஓவர்சீஸ், இந்த படத்தோடையும் பூல்புலையா 3 2 படத்தோட ஓவர்சீஸ் கலெக்ஷனுமே அப்டேட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எர்லி எஸ்டிமேட் ரிப்போர்ட்டு தான் நம்ம பண்ணோம். ஸோ இப்போ அப்டேட் ஆகி அது கன்ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து 169 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 211 கோடியே 47 லட்சம். ஸோ உண்மையிலே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. 4 நாளில் 200 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதை தாண்டி நான் கூட இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம், உண்மையிலே இவ்வளோ கலெக்ட் பண்ண போதா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் உண்மையிலே 4 நாளில் 200 கோடிலாம் சான்ஸே இல்லை. அப்புறம் பூல்புலையா 3 இதுவுமே கிட்டத்தட்ட அதுக்கு நிகராக தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
டே 4 இந்தியாவில் வந்து 20 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு 23 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக 147 கோடியே 78 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 186 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாளில் 2 படங்களுமே பெரிய வசூல். இதில் பூல் புலையா 3 ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் சில கோடிகளும் ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும். அப்புறம் பிளட்டி பெக்கர் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 34 லட்சம் படுத்துருச்சு. அவ்வளோதான், அதுதான் சொல்ல முடியும். நான் யாரையும் வந்து டீக்ரேட்லாம் பண்ணல, ஃபேக்ட் என்னவோ அதுதான் சொல்கிறேன். ஸோ சுத்தமாக வசூல் இல்லை. தமிழ்நாட்டில் 6 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பிரதர் திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 97 லட்சம் இந்த படம். கிட்டத்தட்ட 10 கோடி கிட்டன்னு வைங்களேன். இந்த படமுமே நேற்று ரொம்ப கம்மியான ஒரு வசூல். ஏன்னா இந்த படம் கவின் படத்தோட பெரிய பட்ஜெட்டு. அடுத்ததாக அமரன் திரைப்படத்தோட வசூல். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மண்டே இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பார்ப்போம். டே 5 தமிழ்நாட்டில் 7 கோடியே 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 58 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16 கோடியே 30 லட்சம் இந்த படத்துக்கு வந்து டே 5 கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து அதாவது ஒர்க்கிங் டே, ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருக்கிற ஒரு டே. இது வந்து நார்மல் ஹாலிடே கிடையாது. ஸோ வீக் டேஸில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்கிற போது பெரிய விஷயந்தான். உண்மையிலே என்னை வியக்க வைக்குது இந்த படத்தோட வசூல். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக இந்த படம் 77 கோடியே 13 லட்சமோ, ஆந்திரா தெலுங்கானாவில் 19 கோடியே 42 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 76 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 83 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 58 லட்சம், ஓவர்சீஸில் 45 கோடியே 16 லட்சம், வேர்ல்டு வைடு 156 கோடியே 88 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 5 நாளில் 150 கோடிக்கு மேலே வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கு ஒரு வசூல் திரைப்படம் இருக்குன்னா அது அமரன் மட்டும்தான். அது 150 கோடியோட நிப்பாட்ட போதா, இல்லை 200 கோடி போதா, இல்லை 250 கோடி போதாங்கிறதுலாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் 200 கோடி கன்ஃபார்ம், அதை அடித்து நம்ம சொல்லலாம். இன்னும் 4 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கங்குவா படம் வந்தால் கூட இந்த படம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நிறையா பேர் கங்குவா படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கேட்டிருந்தீங்க. இதுவரையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 111K US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 90 லட்சம் கிட்ட வச்சுக்கோங்களேன், 90-95 லட்சம் கிட்ட அந்த அளவுக்கு இதுவரையும் வந்து யூஎஸ்ஏல வந்து இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 சேர்த்து. மற்ற இடங்கள்லாம் இன்னும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அமரன் பொறுத்தவரையும் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரன் தமிழ்நாட்டில் இவங்க வச்சுருந்த ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை இந்த படம் ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. இனிமேல் இந்த படம் எடுக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் ஜோன் தான். நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து டாப் 5ல் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானா ஹையஸ்ட் கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் 5ல் இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. அதே மாதிரியே இந்த படம் கேரளாலையுமே பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 5 கோடியை நெருங்க போகுது. ஓவர்சீஸில் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, எக்ஸ்ட்ராடனரி. இதில் சில நம்பர் முன்ன பின்ன இருக்கலாம், அது வரப்போகிற நாட்களில் அப்டேட் ஆகும். ஆனாலுமே இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். என்னை வியக்க வச்சது அப்படிங்கிறது மண்டே கலெக்ஷன் தான். நேற்று 5வது நாள் கலெக்ஷன் தான். இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே சூப்பராக இருக்குது கலெக்ஷன். அந்த அட்வான்ஸ் புக்கிங்கு இன்றைக்குமே நல்ல நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து அமரன் படம் பார்த்துட்டீங்க, எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க.